ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல அரசியல் களத்துல புதுசா கட்சி ஆரம்பிச்சு தனக்குன்னு ஒரு அங்கீகாரம், தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்றாங்க, முயல்றாங்க. ஆல்ரெடி இருக்கிற இடத்தையும் நம்ம விட்டுடக்கூடாது, அந்த இடத்தையும் நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ரேஞ்சிலையும் கட்சிகள் வந்து என்ன பண்ணுது, பயணிக்குது. ஸோ அந்த வகையில சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலும் நின்று ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா தேர்தல்னு வந்துட்டா புறமுதுக காட்டிட்டு பயந்து போயிட்டு ஒதுங்காம கண்டிப்பா தேர்தல் நிப்பாரு. அதுதான் சீமானு கிட்ட இருக்கிற தைரியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவருடைய வரலாறுகள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் தூக்கி பிடித்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரியாரையே ரொம்ப இழிவா பேசி பெரியாருக்கு எதிராக வந்து என்ன பண்ணாரு, நின்னாரு. இப்ப நாம் தமிழர் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல 8% ஓட்டு வாங்கி என்ன பண்ணிருக்கு, நின்னு ஜெயிச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மாநில கட்சி அந்தஸ்து அப்படின்றத வாங்கியிருக்கிறாங்க. ஆனா இந்த அந்தஸ்து வாங்கினாங்க. இப்போ கட்சியில இருக்கிற முக்காவாசி நிர்வாகிகள் நாம் தமிழ் கட்சியில இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த நாம் தமிழ் கட்சி தனியா நின்னுச்சுன்னா அந்த 8% ஓட்டு வருமா இல்ல அதுக்கு கீழே வருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் கேள்விக்குரியதா இருக்கு. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற தமிழக வெற்றி கழகம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் அப்படின்ற கனவுலதான் விஜய் அவர்கள் இருக்கிறார். அதனால நாடாளுமன்ற தேர்தல்ல எங்களுக்கு வந்து தேர்தல் இல்ல, சட்டமன்ற தேர்தல் மட்டும்தான் எங்க தேர்தல் அப்படின்ற ரேஞ்சில தான் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிச்சுட்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். இதுல அவர் என்ன சொல்றாரு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. இன்னும் இவர் வந்து நாளைக்கே வந்து முதலமைச்சர் ஆகிற மாதிரியும் இவரு சப்போர்ட் பண்ணி எல்லா தொகுதியிலும் எம்எல்ஏ நிறுத்தி எல்லா தொகுதியிலும் இவர் வின் பண்ற மாதிரியும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு ரேஞ்சில சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் எல்லாருக்கும் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ஆக முடியாது அப்படின்றது நல்லாவே தெரியும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல நம்ம ஜெயிப்போமா தோப்போமா, ஆட்சியை பிடிப்போமா பிடிக்க மாட்டோமா, சாத்திய கூறுகள் இருக்குதா இல்லையா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இருந்தாலும் எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொல்ல போறாங்க, அடுத்த முதலமைச்சர் இவர் தான், எங்க தலைவர் தான் அடுத்த முதலமைச்சர், எல்லா கட்சியும் எங்க தலைவர் வாசல்ல தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அவங்க கனவு காண்றது வந்து தப்பு சொல்ல முடியாது. ஆனா அது வந்து ஏமாற்றமா போயிடக்கூடாது. அதுதான் இப்ப இங்க வந்து பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. சோ இப்படி இருக்கும் பொழுது இங்க ரெண்டு ஆளும் பெரும் கட்சிகள் திமுக அதிமுக. இதுல திமுக வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. திமுக கூட்டணியும் ஸ்ட்ராங்கா இருக்குது. அடுத்த முதலமைச்சர் நாங்க தான், அடுத்த ஆட்சி எங்களுடைய ஆட்சி தான் அப்படின்றதுல ஓயாம என்ன பண்றாங்க, குரல் கொடுத்துட்டு திமுக. ஆனா இங்க அதிமுக என்ன பண்ணுதுன்னா, திமுகவை வீட்டுக்கு அனுப்பி அங்க நாங்க ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றது அதிமுக சொல்றது தப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்காரு. அதனால விட்ட இடத்தை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் முயல்றாரு. அவர் ஒன்னும் தப்பு சொல்ல முடியாது. ஆனா அவரு கூட்டு வச்சிருக்கிறாரு பத்தியா, அங்கதான் எடப்பாடி பழனிசாமி மிஸ்டேக் பண்றாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குல்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இன்னும் பிரிந்து கிடக்கிற எல்லா அதிமுகவும் ஒன்றா இணைஞ்சு அடுத்த ஆட்சி நாங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நின்னா அதிமுக உண்மையிலே அடுத்த ஆட்சி அவங்க தான் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஆனா இங்க கட்சியே 5 பிரிவா இல்ல, ஏகப்பட்ட பிரிவா பிரிஞ்சு கிடக்கு. ஓபிஎஸ் தனியா பிரிஞ்சிருக்கிறாரு, சசிகலா, டிடிவி தினகரன், எடப்பாடி, இன்னும் புகழேந்தி, கேசி பழனிசாமி, ஜேசிடி பிரபாகரன், இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, பிரிஞ்சு சதறி கிடக்குறாங்க. ஆனா தொண்டர்கள் பிரிஞ்சிருக்காங்களா, இல்லவே இல்லை. அதிமுக யாரு ஓட்டு இப்ப இந்த தொகுதியில வந்து இப்போ உதாரணத்துக்கு பெரம்பூர் தொகுதியில நிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதிமுக சார்பா பெரம்பூர் தொகுதியில நிக்கிறாங்கன்னா அங்க அதிமுக சார்பாவும் நிக்கலாம், இல்ல ஓபிஎஸ் சார்பா நிக்கலாம், டிடிவி தினகரன் சார்பா 3 பேரை நிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அங்க யாரு பவர்ஃபுல்லான தலைமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்க. சோ அதிமுக தொண்டர்கள் தெளிவா இருக்கிறாங்க யாருக்கு ஓட்டு போடணும். சரி இவங்களெல்லாம் ஓட்டு போடுறதை விட டிஎம்கேக்கு ஓட்டு போட்டா நம்ம வின், அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி என்ன பண்றாங்க, ஒரு சில தொகுதிகள் அதிமுக தொண்டர்களே திமுகவுக்கு என்ன பண்றாங்க, ஓட்டு போட்டுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலில் கூட நீங்க பார்த்திருக்கலாம், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அதிமுக எலெக்ஷன்ல நிக்கல, ஆனா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, திமுகக்கே ஓட்டு போட்டாங்க. அதிமுக காரங்களே ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் அப்படிதாங்க போட்டாங்க அப்படின்ற மாதிரி சர்வே சொல்லுது. சோ இந்த விதத்துல அதிமுக பிரிஞ்சு கிடந்ததுன்னா இப்படி கனவு காண்றது, அடுத்த ஆட்சி நம்ம தான் பிடிச்சிரும் கனவு காண்றது அவங்களுக்கு ஏமாற்றமானதா போயிடும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க பாஜக கூட்டணி சேர்த்தாலும் இல்ல இன்னும் நிறைய பேரை நீங்க கூட்டணியில் சேர்த்தாலும் சோ இங்க அதிமுக தலைமையில இருக்கிற கூட்டணி வின் பண்ணாது, வீணா போயிடும் அப்படின்றத நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ இந்த ரெண்டு கட்சிகளும், இந்த ரெண்டு கட்சி கூட்டணியிலும் மீறி
யாரு இங்க ஆட்சியை பிடிக்க போறா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது சீமானாவா இருக்கட்டும் இல்ல தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், அப்படி இருக்குதுல்ல. சோ இதை உடைக்கணும் அப்படின்றதுக்கு தான் இப்ப எல்லாருமே திசை மாறி திரும்பி போறாங்க. எப்படி போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக கூட்டணியில பாமக வந்துரும், தமிழக வெற்றி கழகம் வந்துரும், சீமானை இழுக்கிறாங்க, இன்னும் பாஜக அதிமுக கூட்டணியில நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவை கழட்டி விட்டுட்டு அதிமுக தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சிரும் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா இங்கதான் இருக்குது ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் சைலண்டா சீமானு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதா தகவல் கசிஞ்சிருக்கு. இந்த ரெண்டு பேர் கட்சிகளும், அதாவது சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் இணைந்து மூன்றாவதா ஒரு அணியை உருவாக்கி அந்த கூட்டணியில இன்னும் நிறைய கட்சிகள், அதிமுக அதிருப்தியா இருக்கிற கூட்டணி கட்சிகளை தாம் பக்கம் சேர்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு புதிய தமிழக கட்சி கிருஷ்ணசாமி இருக்காருல்ல, அவரு ஓப்பனாவே சொல்லிட்டாரு. என்னன்னா, நாங்க அதிமுக கூட இல்ல, யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆகுறதுக்கு நாங்க எதுக்கு உழைக்கணும், அதுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றாரு விஜய், அவரு கூட நாங்க கூட்டணி வச்சா என்ன அப்படின்ற ரேஞ்சில தான் கிருஷ்ணசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராயிட்டாரு. இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி அவுட் ஆகி இப்போ தமிழக வெற்றி கழகத்து கூட வருது. சோ இது மாதிரி நிறைய கட்சிகள், இப்ப தேமுதிக கூட என்ன நிலைமையில இருக்கிறாங்க, அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றது கூட தெரியல. ஏன்னா அவங்க திமுக கூட்டணியில வரலாம், திமுக கூட்டணியில அவங்க எதிர்பார்த்துட்டு வருகிற இடம் கிடைக்கல, தொகுதி கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டிலையும் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பத்தி விமர்சிக்காமே இருக்கிறாங்க. ஆனா குடும்ப ரீதியாவும் சரி, சினிமா ரீதியிலும் சரி, பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் ஏகப்பட்ட ஒரு கனெக்ஷன் இருக்கு. சோ அந்த அடிப்படையில கூட அவங்க என்ன பண்ணலாம், தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணியில போலாம் அப்படின்ற தகவல் தான் இங்க பார்க்கப்படுது. சோ சைலண்டா யார், அதாவது திசை திருப்பி இங்க ஒரு காரியத்தை சாதிச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் தமிழக அரசியல எப்படியாச்சும் திசை திருப்பி சைலண்டா அண்டர் டீலிங் விவகாரத்தை நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க கேட்கலாம், அது எப்படிப்பா சீமான் அவர் விஜய விமர்சிச்சாரு, ஒன்னு ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு இல்ல அந்த பக்கம் நில்லு, நடுவுல நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு, அவர் எப்படி கூட்டணி வைக்கலாம், அது இல்லாம நான் யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டேன், தனித்து தான் நிப்பேன், ட்ரம்போட கூட்டணி வைப்பேன் அப்படி இப்படின்னு சொல்றாரு சீமான் அவர்கள், அது எப்படிப்பா நீ சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இங்கதான் இருக்குது அரசியல்ல நடக்கிற நாடகங்கள். யாருமே சொல்ற வார்த்தையை உருப்படியா செஞ்சிருக்காங்களா? இல்லவே இல்ல. அரசியல்ல இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க, அடுத்த நாள் ஒண்ணு பேசுவாங்க, அதுக்கு அடுத்த நாள் ஒண்ணு பேசுவாங்க. இங்க கட்சியோட நலமை தான் முக்கியமா கண்டி, தனிநபருடைய நலன் தான் முக்கியமா கண்டி, மக்களுடைய நலன் முக்கியமானா இல்லவே இல்லை. ஏன் குறிப்பா நீங்க சீமான எடுத்துக்கங்களேன், தமிழ் தேசியம்னாரு, தமிழ் தேசியத்துக்காக இவர் இருக்கிறாரு, பெரியாரை எந்த அளவுக்கு இழிவா பேசியிருக்காரு, பாப்பான் எல்லாரையும் சமமாய் பாப்பான்னு சொன்னாரு, சங்கிகள் சக நண்பன்கள் சொன்னாரு, அவரு திசை மாறி போல இல்லையா, அவருடைய சுயலாபத்துக்காக திசை மாறி போல இல்லையா. ஏன் விஜயலட்சுமி வழக்குல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு இன்னமும் அந்த வழக்குல தீர்ப்பு கொடுக்காம, வாதம் நடக்காம இழுத்தடிச்சுட்டு இருக்காங்களே. சோ பாஜகவுடைய மூத்த வக்கீல் ஒருத்தர் சீமானு சார்பு ஆர்ஜராகும் இல்லையா. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுக்காக இங்க யாருமே இல்ல. வெளிப்படையா அவங்க அப்படி பேசிக்கலாம், ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் சுயநலனுக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் பதவிக்காக தான் இங்க ஒவ்வொருத்தரும் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் ஒன்னா இணைந்து மூன்றாவதா ஒரு அணியை உருவாக்கி அதுல வெற்றி அடையணும் அப்படின்ற ரேஞ்சில தான் தமிழக வெற்றி கழகமும் சீமானவர்களும் அண்டர் டீலிங் போட்டிருக்கா தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த கூட்டணியில தமிழக வெற்றி கழகம், சீமான், தேமுதிக, புதிய தமிழகம் கட்சி, பாமக, இன்னும் சில கட்சிகள் இணையலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இருக்கு. ஏன் ஓபிஎஸ் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. ஓபிஎஸ் கேட்டியும் இவங்க என்ன பண்றாங்க, அண்டர் டீலிங் பேசிட்டு இருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் அண்டர் டீலிங் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா ஓபிஎஸ்ஆ எடப்பாடி பழனிசாமியா அப்படின்னு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியோட ஓபிஎஸ்க்கு தான் ஆதரவு அதிகமா இருக்கு. அதிமுக தொண்டர்கள் எல்லாமே ஓபிஎஸ்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அதனால ஏடிஎம்கே ஓட்டு நமக்கு வேணும்னா எந்தெந்த தொகுதியில அதிமுக காரங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமி காட்டிலும் ஓபிஎஸ்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட கூட்டணி வச்சதுனால நிறைய பேர் அதிருப்தியில இருக்கிறாங்க. அந்த அதிருப்தியை நம்மளுக்கு சாதகமாக்க கூடாது. அதுக்கு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் நம்ம கூட சேர்ந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ், நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், பாமக, இன்னும் நிறைய பேரை கட்சிக்குள்ள சேர்த்துட்டு மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கி நம்ம ஜெயிச்சிடலாமே. இது வரைக்கும் வரலாற்றுல தமிழ்நாட்டுல மூன்றாவதா ஒரு அணியை உருவாக்கி அந்த கூட்டணி வின் பண்ணிருக்கா, எதனா ஒண்ணு சாதிச்சிருக்கானா இல்ல. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தல்
தேர்தல அந்த வரலாற்றை திரும்பி பார்க்க வைப்போம். மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கி ஏன் நம்ம ஜெயிக்க கூடாது, அட்லீஸ்ட் நம்ம எதிர்க்கட்சி தலைவர்னா உட்காரலாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இங்க இருக்கிறாங்க. இதுல சீமானுக்கு என்னன்னா கிடைச்ச அந்த மாநில அந்தஸ்து வந்து இழந்துடக்கூடாது, அந்த 8% ஓட்டை தக்க வச்சுக்கணும், அதுக்கு மேலே இருக்கணும், அந்த 8% ஓட்டு கீழே வாங்கிடக்கூடாது அப்படின்ற ரேஞ்சில தான் கூட்டணி தயவு அவருக்கு நல்லாவே தேவைப்படுது. அதுக்கு விஜயை நம்ம சேர்த்துக்கிட்டா, ஏன்னா அதிமுக மேல அதிருப்தியில இருக்கிறாங்க, பாஜக மேல அதிருப்தியில இருக்கிறாங்க, அந்த கூட்டணியில பொறுத்த விட விஜய் கூட கூட்டணி வச்சு இளைஞர்கள் ஓட்டு அதிகமா இருக்கிறதுனால நம்ம அந்த 8% அந்த மாநில கட்சி அந்தஸ்தை வந்து என்ன பண்ணிடலாம், தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீமானுடைய ஐடியாலஜியா இருக்கு. தமிழக வெற்றி கழகம் என்ன இருக்குன்னா, நம்ம அரசியலுக்கு வந்து புதுசு, இப்போ வந்து நம்ம எக்ஸாம் எழுதுறோம், இந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் மார்க் வாங்கணும், ஃபெயில் மார்க் வாங்கிட்டா நம்மள அப்படியே அமைக்கிடுவாங்க அப்படின்றதுனால அதுக்கு ஒருத்தர் நம்மளுக்கு சப்போர்ட் வேணும். ஏன் சீமான் அவர்களை நம்ம எடுத்துக்கலாம், ஓபிஎஸ் எடுத்துக்கலாம், டிடி விஜயநகர் எடுத்துக்கலாம், பாமக எடுத்துக்கலாம், கிருஷ்ணசாமி எடுத்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் தமிழக வெற்றி கழகம் எல்லாரையும் பேசி தான் வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில், அதாவது நானும் மாநில அந்தஸ்து வாங்கிடணும், கட்சி ஆரம்பிச்ச ஒரே தேர்தல நான் வந்து மாநில அந்தஸ்து வாங்கிட்டேன் அப்படின்ற பேரை வாங்கணும் அப்படின்றதுக்காகத்தான் தமிழக வெற்றி கழகம் துடிக்குது. சோ இவங்க எல்லாருடைய அரசியல் கணக்கும் இங்கதான் வந்து இந்த புள்ளியில தான் வந்து நிக்குது. எல்லாருமே ஒரு அங்கீகாரத்தை பெறணும், பெற்ற அங்கீகாரத்தை எழுந்துடக்கூடாது, இந்த ரேஞ்சில தான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கணக்கு போடுறாங்க. சோ கூடிய விரைவில் சீமான் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் ஓபிஎஸும் இன்னும் நிறைய பேர் இந்த கூட்டணியில சேருவாங்க, மூன்றாவது ஒரு கூட்டணி உருவாக்கி சேருவாங்க அப்படின்றதா நிதர்சனம் உண்மையா இருக்கு. சோ சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி அவர்களும் அண்டர் டீலிங்ல மூன்றாவது அணியை உருவாக்குறதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.